மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல அரசியல் தெரியும். அவருக்கு ஏறத்தாழ 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் இருந்து ஒரு முதிர்ச்சியான அரசியலை நாங்கள் எதிர்பார்ப்பது தவறு இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கரைந்து விட்டதாக கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விடுத்த கோரிக்கைதான் இது. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசியவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு சேலத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அறிவித்தார். அதன் பிறகு நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர், எடப்பாடி பழனிசாமி தன்னை தற்காத்துக் கொள்ளவே கம்யூனிஸ்ட் கட்சியை வசைப்பாடி வருவதாக விமர்சித்தார். கம்யூனிஸ்ட் கட்சி வசைமாறி பொழிவதன் மூலமாக, திருவாரூர் மாவட்டத்திலே வசமாறி பொழிவதன் மூலமாக தன்னை தற்காத்துக் கொள்ளலாம், தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுகிறார். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தை எதிர்த்த கட்சி அதிமுக என்றும் முத்தரசன் சாடினார். திருச்சி விமான நிலைய மோதல் வழக்கிலிருந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட 19 பேரை விடுவித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி திருச்சி விமான நிலையத்தில் மதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் இடையே வைகோ மற்றும் சீமான் ஆகியோரை வரவேற்பதில் மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக சீமான் உட்பட இரு தரப்பை சேர்ந்த 19 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை திருச்சி மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி தீர்ப்பளித்தார். வழக்கில் தொடர்புடைய சீமான் உள்ளிட்ட 19 பேரையும் விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டார். முன்னதாக இந்த மோதல் தொடர்பாக மதிமுகவினர் கொடுத்த புகாரில் சீமான் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு சீமான் விடுதலை செய்யப்பட்டிருந்த நிலையில் இருதரப்பு மீதும் போலீசார் பதிவு செய்யப்பட்ட வழக்கிலும் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் தலைமை காவலர் பூபாலன் கைது செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் செந்தில் குமரன் என்பவர் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருகிறார். இவருடைய மகன் பூபாலன் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார். இவர் தன்னுடைய மனைவி தங்கப்பிரியாவிடம் கூடுதல் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக தன்னுடைய தாய் மற்றும் தங்கையிடம் பூபாலன் பேசி அதிர்ச்சியூட்டக்கூடிய ஆடியோவும் வெளியானது. அவன்கிட்ட எத்தனை டைமா கேக்குறது? இப்ப ஒண்ணும் இல்ல, பொண்டாட்டிட்டு தான் கேட்கணும். என்ன பின்னாடி செய்யறேன் என்னத்தை கிழிக்கிறாங்க பின்னாடி? இப்பதான் அதுக்கு தான் முட்டை போட்டீங்களேன்றா. என்ன செய்யறாங்க தெரியல. 70,000 ஜர்க்கு வாங்கினா என்ன பண்ண போறாங்க தெரியல. பாப்போம் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். இதைத் தொடர்ந்து தங்கப்பிரியாவின் தந்தை அளித்த புகாரில் காவலர் பூபாலன் மற்றும் அவருடைய தந்தையான காவல் ஆய்வாளர் செந்தில் குமரனை மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். தலைமை காவலர் பூபாலன் கைது செய்யப்பட்டார். மேலும் தலைமறைவாக உள்ள காவல் ஆய்வாளர் செந்தில் குமரன், பாதிக்கப்பட்ட பெண்ணின் மாமியார் விஜயா, நாத்தனார் அனிதா உள்ளிட்டவர்களை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலையிட்டு விசாரிக்க வேண்டும் என்றும் மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் தெரிவித்துள்ளார். தன்னுடைய வாகனத்தை எஸ்பி அலுவலகத்தினர் வாங்கிக் கொண்டதாக மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் கூறியிருந்த நிலையில் அவர் கடந்த காலங்களில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு அதற்கு துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஆளானதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் மயிலாடுதுறையில் செய்தியாளர் பேசிய டிஎஸ்பி சுந்தரேசன் தான் தவறு செய்திருந்தால் இதுவரை சஸ்பெண்ட் செய்யாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். என் உயிருக்கு ரொம்ப ஆபத்துங்க சார். என்னப்பா இவ்வளவு குற்றச்சாட்டு இந்த அதிகாரி வைக்கிறாரு? என்னத்துக்காக நீங்க அவரை கூப்பிட்டு விசாரிக்கல? டிஜிபி சார் கேட்கணும்ல சார். ஏன் சார் என்னை கூப்பிட்டு கேட்கல? NHRC நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நீதியரசர்கள் சுயமூட்டவா எடுத்து எனக்கு ஒரு நீதி வழங்கணும். தன் மீது தவறு இருந்தால் தூக்கில் போடலாம் என்று கூறிய டிஎஸ்பி சுந்தரேசன் தன்னுடைய விவகாரத்தில் முதலமைச்சர் நேரடியாக தலையிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ற பெயரில் ஒரு பொதுக்கோவிலை மூடி வைத்திருப்பது சரியல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலை திறந்து வழிபாடு நடத்த அனுமதி கோரியும் பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களையும் அனுமதிக்க கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தன. அப்போது கரூர் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் சாதி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கோவில் மூடப்பட்டிருப்பதாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ற பெயரில் ஒரு பொது கோயிலை ஆண்டு கணக்கில் மூடி வைத்திருப்பது சரியில்லை என்று கருத்து தெரிவித்தார். அச்சுறுத்தல் இருந்தால் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி தீர்வு காண வேண்டியது மாவட்ட ஆட்சியரின் கடமை என்றும் கோயிலை மூடி வைப்பது அமைதியை நிலைநாட்டுவதற்கான வழியல்ல என்றும் அறிவுறுத்தினார். சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் கடந்தும் சாதியின் பெயரில் மக்களை கோவிலுக்குள் அனுமதிக்க மறுப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறிய நீதிபதி, கடவுள் பாகுபாடு காட்டுவதில்லை என்றும் மனிதர்கள் மட்டுமே பாகுபாடுகளுடன் செயல்படுவதாகவும் அதிருப்தி தெரிவித்தார்.
மாரியம்மன் கோவிலில் வழிபாட்டை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கை குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியரும் வழிபாடு நடத்த போதிய பாதுகாப்பு வழங்க முடியுமா என்பது குறித்து காவல் கண்காணிப்பாளரும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வெள்ளிக்கிழமை இரவு பெய்த கனமழையால் குற்றாலத்தில் பிரதான அருவியில் திடீரென காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வார விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் குவிந்த நிலையில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் ஏமாற்றமடைந்தனர். குற்றாலத்தில் தண்ணி சூப்பராக போகுது, ஆனால் எங்களால் குளிக்க முடியல. ஐந்தருவி, மெயின் அருவி எல்லாத்துலேயும் ஃப்ளட்டாக இருக்குது, அதனால் குளிக்க முடியல. நாங்கள் வந்து செல்ஃபி மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது, குளிக்காமல் போகிறது ஏமாற்றமாக இருக்குது. இதேபோல் ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காட்டுப்பள்ளியில் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஆலை முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாட்டு அபாயம் இருக்காது என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் அமைக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஆலையில் கடந்த சில மாதங்களாக உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த ஆலையில் நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு ஆய்வு மேற்கொண்டார். அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆலையில் மீண்டும் உற்பத்தியை தொடங்குவது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும் என்றும் ஆலையை அடுத்த ஓராண்டில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஒரு மாச காலத்துல நமது சம்பரம்பாக்கத்திலிருந்து 240 MLD வந்தது, 580 MLD எடுக்கிறதுல பைப் லைன் தான் முடிக்க போறாங்க. 10 நாள் சென்னை குடிநீர் பிரச்சனை எல்லாம் இல்லை. கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய ஆலை தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று கூறிய அமைச்சர், இந்த ஆலையை தமிழக அரசே ஏற்று நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.